இன்றைய தியானத்திற்கென வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாட பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 8 வரை. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள் என்பது. அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆபிரகாமின் உபசரிப்பு. இதிலே நாம் கொடுக்கப்பட்ட வேத பகுதியிலே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனத்திலே ஆபிரகாமின் உபசரிப்பு எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே 3 புருஷர்கள் அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்து ஆபிரகாம் எதிர்கொண்டு ஓடி அவர்களை தரை மட்டும் பணிந்து அவர்களை வரவேற்பதை நாம் பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தாங்கள் தண்ணீர் கொண்டு வந்து கால்களை கழுவி உள்ளே அழைத்து அவர்களை அமர்வதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய அந்த உபசரிப்பிலே அவர்களை வரவேற்பு விதம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 18ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்கிறது, கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், சாப்பிடும்படியாக அவர்களை தாழ்மையோடு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் கொஞ்சம் அப்பம் என்று சொல்லிக்கொண்டு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சாராள் இடத்திலே அப்பம் செய்யும்படியாகவும் அவன் அதிகமாய் செய்யும்படியாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் அன்பானவர்களே, அவன் ஒவ்வொரு பொருளையும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக சிறப்பானதாக தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து சிறப்பான உபசரிப்பை
கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆபிரகாமுடைய உபசரிப்பு எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய உபசரிப்பும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கும் நம்முடைய உபசரிப்பும் இப்படிப்பட்டதாய் இருக்குமானால் ஆண்டவர் அவர்களுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய உபசரிப்பு மிக சிறந்ததாய் இருந்து அந்த ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள நாம் இந்த தியானத்திலே ஒரு முடிவு செய்யலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்கிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று வசனம் சொல்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய உபசரிப்பும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மேன்மை உள்ளதா இருந்தால் ஆண்டவர் நமக்கும் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த லெந்து காலங்களிலே நாம் எவ்வளவோ முடிவுகளை எடுப்பது உண்டு. நாமும் இனிமேல் இப்படிப்பட்ட உபசரிப்பை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாமும் செய்வோமானால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களிலே 40 நாட்களும் 40 தலைப்புகளே நாங்கள் ஆண்டவருடைய வசனங்களே தியானித்து வருகிறோம். இதை ஏற்பாடு செய்த அருமை போதகர்களே, நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. இந்த நாளிலும் கூட ஆபிரகாமின் உபசரிப்பை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் ஆபிரகாமை போல உமக்கும் உம்முடைய தாசர்களுக்கும் ஆண்டவரே மேன்மையுள்ளதாய் கொடுத்து ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இந்த செல்வத்தில் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாருடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த வசனங்கள் எங்களுக்கு ஆண்டவரே மிகவும் பிரயோஜனமாயிருந்து ஆண்டவரே நாங்களும் மேன்மையுள்ள உபசரிப்பை நாங்கள் நாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீரே எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.